அன்றைக்கி ஒரு நாள் பார்த்திங்கன்னா பிரியாணி சாப்பிட்லான்ட்டு வில்னூரில் இருக்கிற இந்த செந்தாளம்மன் ஹோட்டலை தேடி போனோம். செந்தாளம்மன் ஹோட்டல் கரெக்டாக நம்ம ஆப்போசிட்டில் போய் நின்னோடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பிரியாணி காலி ஆகிடுச்சு. நம்ம என்னமோ 2 மணிக்குள்ளே தான் வந்து போயிருப்போம். பட் ஆனால் அங்கே வந்து பிரியாணி கிடைக்கல. ஸோ அந்த டைமில் வேறு எங்கே நம்ம பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் என் ஃப்ரெண்டு சொன்னான், வில்னூர்லேயே ஹைதராபாத் பிரியாணி கிடைக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தான். ஸோ அப்படியேப்பட்ட கேள்விப்பட்டு வந்த ஹோட்டல் தான் வந்து அமித்யான்ற இந்த ஹோட்டலு. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிஸ்மில் பக்கத்துலேயே வந்து இருக்கும். ஸோ ஸ்பாட் வந்து நான் கரெக்டாக வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன் வீடியோவில். ஸோ அங்கே வந்து பார்த்து வந்துங்க. அண்ட் உள்ளே போனோன்னே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏகப்பட்ட காம்போஸ்லாம் வந்து இருக்குது. அண்ட் சிக்கன் 65 ப்ளஸ் பிரியாணி காம்போ வந்து 100 ருபீஸ்க்கு தருவாங்க. இல்லைனா வந்து பிரியாணி மட்டும் வேணும்னு கேட்டிங்கன்னா 70 ருபீஸ்க்கு தருவாங்க. இங்கே வந்து லிமிட்டடான பிரியாணி தான் வந்து செய்வாங்க. ஸோ சீக்கிரமாக வந்து காலியாகிடும். நாங்கள் போன டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேபி கொஞ்சம் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து பார்சல் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஸோ எங்கள் லாஸ்ட்டாக அங்கே உட்காந்து சாப்பிட்றதுன்ட்டு ஓகே. நம்ம பார்சல் கேட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவான்டிட்டியில் இந்த ஒரு இதில் தான் வந்து செய்வாங்க. அதில் வந்து செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போனது கடைசின்றதுனால கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து எடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியை வந்து நம்ம பார்சல் போட்டுருவாங்க. நம்ம வந்து கேட்டது காம்போ தான் கடைசியாக இருந்துச்சு. 65 ப்ளஸ் பிரியாணி காம்போ 100 ருபீஸ்க்கு 2 பார்சல் வந்து வாங்கிட்டு நான் நேராக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் 65 வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் கொடுக்குறாங்க. 100 கிராம் ப்ளஸ் பீஸும் இருக்கும் பிரியாணியில். அண்ட் தென் பிரியாணி வந்து கொடுப்பாங்க. பார்சல் வந்து நார்மலாக வந்து இந்த பேப்பரில் இது பண்ணுவாங்க இல்லையா, அது போல் தான் வந்து இது பண்ணி கொடுக்குறாங்க. போய் பார்சலை பிரித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற குவாலிட்டியில் கரெக்டாக வந்து அது வந்து பார்சல் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து வயிறு ஃபுல் ஆகிடும். ஹைதராபாத் ஸ்டைலில் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி இருந்துச்சு. அண்டு 65 லெக் பீஸ் ரெண்டுமே வந்து பக்காவாக வந்து இருந்துச்சு. அண்டு சிக்கன் பாயில் ஆன விதமும் வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு. நல்லா பஞ்சு மாரி இருந்தது. அப்படியே நம்ம சிக்கன் கூட அப்படியே வந்து 65 அந்த ஆனியனை 3 எடுத்து வந்து பெரிய பைட்டாக வந்து போட்டாச்சு. செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ஹோட்டல் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஹைதராபாத் பிரியாணி வந்து கிடைக்கிறது வந்து ரேர் தான். ஸோ இந்த ஒரு பிரியாணி வேறு லெவலு. இதுக்கு 5 out of 5 வந்து கொடுக்கலாம். அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை.